Hi students, welcome to KC Botany. நாம் இந்த தடவை 12th Zoology Pure Science ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Zoology பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க 2020லேருந்து 25 வரைக்கும் ஒவ்வொரு சாப்டர்லையும் கேட்ட 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. அதர்வைஸ் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா வீடியோவில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அங்கே என்ன சொல்லியிருக்கனோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நம்ம வந்து பியூர் சயின்ஸ் பாட்னிக்கு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான டாப் மோஸ்ட் 5 மார்க்ஸு 2 மார்க் 3 மார்க் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இன்டீரியரில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ அதை எல்லாமே வரும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து சாப்டர் 1ல் அதிகமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் இருக்குது. 5 மார்க்ஸ் வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்துங்க, இந்த முதுமை நிலை செனட்டன் ஃபேஸ் அப்படின்னா என்ன, அதுக்கடுத்து பிளாஸ்மோட்டோமி இது அதிகமாக இருக்கும். கண்ணீனப்பெருக்கத்தை பற்றி கண்ணீனப்பெருக்கம் அதோட வகைகள் இது எல்லாமே நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து வெளிக்கருவுதல் உட்கருவுதல் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷனு. அதுக்கடுத்து எந்த 2 உயிரினங்களில் செல் பிரிதலை இனப்பெருக்க முறையாக செயல்படுகிறது, இது புக் பேக் தான். நேம் 2 ஆர்கானிசம் செல் டிவிஷன் இட் செல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இழப்பு மீட்டல் என்றால் என்ன, அதன் வகை. இந்த வாட்டி இழப்பு மீட்டல் திறனை நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து கருவுறுதல் நடைபெறும் இடத்தின் அடிப்படையில் கருவுறுதலோட வகை, இனப்பெருக்க முறையின் அடிப்படையில் பண்பு. அதுக்கடுத்து இள உயிரி நிலை எவ்வாறு இனப்பெருக்க நிலையிலேருந்து வேறுபடுகிறது, கன்னி இனப்பெருக்கம் இது ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கடுத்து பிளவுறுதல் துண்டாதல், மறுபடியும் பார்த்தீங்கன்னா கன்னி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதனால் அதிகமாக இந்த பாத்தினோஜெனிசிஸை பற்றி நல்லா பார்த்துருங்க. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன்று தான் கேட்டிருக்காங்க. அது லாஸ்ட் டைம் முந்தின டைம் கேட்டிருக்காங்க, 2024 கேட்டிருக்காங்க. உயிரினங்கள் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறை, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிங்காமி. ஏன்னா ஃபஸ்ட் லெசனில் அதிகமாக 2 மார்க்கும் 3 மார்க்ஸும் கேட்பாங்க. அதனால் 2 மார்க் 3 மார்க்ஸ் வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2ல் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் எவ்ரி இயர் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சீம்பால் கொலாஸ்ட்ரம் அப்படின்னா என்ன, அதோட முக்கியத்துவம் நல்லா பார்த்துருங்க. அதேமாதிரி இந்த தாய் சேய் இனப்பு திசு இதுவும் நல்லா பார்த்துருங்க. இந்த மனித அண்ட செல் விந்து செல் சரிங்களா, ஹியூமன் ஓவியமும் அதே மாதிரி ஸ்பெர்ம் செல் நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. இந்த ஹைப்போதலாமஸ் ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் கட்டுப்பாட்டு மையம் இது இன்டீரியர் கொஸ்டினில் வரும், நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து இன்கிபின் இது பார்த்துருங்க. விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பகுதி பொருட்கள். இந்த ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் இது பாருங்கள் 2 டைம் கேட்டிருக்காங்க, 22 23 2 டைம் கேட்டிருக்காங்க. அண்ட் டிஃப்ரென்ஸ் பெட்டின்னு பார்த்துருங்க. அதேமாதிரி இந்த இணைச்சல் உருவாகம் அந்த டயக்ராம்லாம் நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. நமக்கு 5 மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து இப்போ மனிதரில் பல விந்து செல் கருவுறுதல் எவ்வாறு தடுக்கப்படுகிறது, ஹவ் இஸ் பாலிஸ்பெர்மி அவாய்டட் இன் ஹியூமன். அதேமாதிரி இந்த தாய் சேய் இனப்பு திசு ரிப்பீட்டடு, இடமாறிய கருப்பம் அது வந்து நல்லா படிச்சிருங்க. இந்த விந்தணு இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், இன்ஹிபின் ரிப்பீட்டட் கொஸ்டின். 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு ரிப்பீட்டட் தான் அதிகமாக இருக்கும். இந்த விந்து செல் அண்ட செல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா விந்து செல் மறுபடியும் விந்து செல். ஸோ விந்து செல்லே பாருங்கள் 4 டைம் இருக்குது சரிங்களா. 2 மார்க்ஸில் இருக்குது, அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் இருக்குது, ரிப்பீட்டடாக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்பெர்மோஜெனிசிஸு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸு இந்த சீம்பால் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான் சரிங்களா. 2 மார்க் 3 மார்க்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் இருக்கிற கொஷினே நமக்கு 3 மார்க்ஸ்லேயும் இருக்கும். இயர் வைஸ் அது வந்து சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா, பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். மகப்பேறு மற்றும் பால் ஊட்டுதல் ஆக்சிடோசின் ரிலாக்ஸின் இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி மனிதனில் நடைபெறும் கருவுறுதல் நிகழ்வு. இந்த அண்ட செல் அமைப்பு பாருங்கள், எக்ஸ்பிளனேஷனோட கேட்பாங்க சரிங்களா. படம் வரைஞ்சி பாகம் குறி அப்படிங்கிறது ஒரு கொஷின், படம் வரைஞ்சி அதோட டீட்டெயில்டோட எழுதுறது ஒரு கொஷின் சரிங்களா. ரெண்டுமே இருக்குது பார்த்துங்க. அதுக்கடுத்து கருப்பையோட அமைப்பு சரிங்களா, ஹியூமன் யூட்ரஸ், அதனால் அதை நல்லா பார்த்துருங்க. விந்து செல் உருவாக்கம் அண்ட செல் உருவாக்கம் ரெண்டுமே இருக்குது, அது ரெண்டுமே நல்லா படிச்சுங்க. ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ்ன்னு இருக்கும், அது பார்த்துருங்க. மாதவிடாய் சுழற்சியோட நிலைகள் படிச்சிருங்க. அதே போல் குறைபாடுகள் இதுவும் நல்லா படிச்சிருங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது ரிப்பீட்டடு, இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடு. அண்டகத்தோட அமைப்பு 2025 மார்ச்சில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணது என்னென்னா அண்ட செல்லோட படம் வரைஞ்சிட்டாங்க. அண்டகம் அப்படின்னா நமக்கு ஓவரி வரும், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா. நியூ கொஷினாக எவரி இயர் கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன நியூ கொஷின் வந்து எக்ஸ்பெக்டடாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதையுமே நம்ம வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். அது எல்லாமே நீங்கள்
ரெஃபர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து தேர்ட் லெசன் பார்த்தீங்கன்னா கேரியான் நுண்ணூச்சி மாதிரி ஆய்வு, குரோனிக் வில்லஸ் சாம்பிளிங், கருக்குழல் விந்துக்குழல் தடை, இது வந்து நல்லா பார்த்துருங்க. போக்ஸ் ஆக்டு. அதுக்கடுத்து இந்த போக்ஸ் ஆக்ட் பற்றி தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. ஆண் பெண் இருபாலருக்கும் பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்க நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட சட்டம், சரிங்களா? அது இந்த மாதிரி சுற்றி கேட்டிருக்காங்க. நமக்கு அந்த போக்ஸ் ஆக்ட் தான் வரும். அதே மாதிரி சிறந்த கருத்தடை அமைப்பு, மேயர் ஒக்கிடான்ஸ்கி, பால்வினை நோய், சரிங்களா? எஸ்டிடி பற்றி வர அதிகமான கொஷின்ஸ் வந்து வரும், பார்த்துருங்க. இந்த கருக்கொலைக்கு சிசுக்கொலை எல்லாம் ரிப்பீட்டட் கொஷினில் வரக்கூடியது. அதுக்கடுத்து ஆம்னியோசென்டசிஸ். ஸோ ஆம்னியோசென்டசிஸை பற்றி நல்லா படிச்சிருங்க. அது வந்து எப்பயுமே நமக்கு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து பாலூட்டும் கால மாதவிடாயின்மையானது எவ்வாறு ஒரு இயற்கையான கருத்தடை, லாக்டர்னல் ஆம்ரியோ செர்வ் நேச்சுரல் பர்த் கண்ட்ரோல், இங்கே கண்ட்ரோல்னு வரும், ஸ்பெல் மிஸ்டேக்கு. அதுக்கடுத்து இந்த கொஷின் ரிப்பீட்டடு, சரிங்களா? வாசக்டமி டியூபெக்டமியும் அதேமாதிரி ஆம்னியோசென்டசிஸ் இதுவும் ரிப்பீட்டடு. எஸ்டிடி இந்த கொஷின் ரிப்பீட்டடு. அதேமாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொஷின் கேட்பாங்க. எஸ்எட்ஐ எஃப்டி ஜிஐ ஐசிஎஸ்ஐ நமக்கு சாப்டர் 2ல் 3ல் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொஷின் இருக்கும். அதனால் எக்ஸ்பிளனேஷன் இருக்கிறத நல்லா பார்த்து வச்சுங்க, சரிங்களா? அதேமாதிரி கருக்கொலைக்கு சிசுக்குள்ளே ரிப்பீட்டட் கொஷின். 5 மார்க்ஸ் பாருங்கள். மல்ட்டுத்தன்மைனா என்ன, அதுக்கான காரணங்கள், ரீசன்லாம் ஈஸியாக தான் இருக்கும், அதனால் அதை பார்த்துருங்க. இன்ஃபெர்டிலிட்டி காசஸ்ஸு. அதுக்கடுத்து பல வகையான மல்ட்டுத்தன்மைக்கு சோதனை குழாய் ஒரு தீர்வாக அமைகிறது, அந்த தொழில்நுட்பத்தை விளக்குக. இனப்பெருக்க ஆரோக்கியத்தை அடைய மேற்கொள்ள வேண்டிய உத்திகள், இது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இது ரிப்பீட்டட் கொஷினு. மக்கள் தொகை கட்டுப்படுத்துதல், சரிங்களா? இந்த 2 கொஷினை பார்த்துங்க. அதுக்கடுத்து 4th லெசன் ஹண்டிங் டோரியா அப்படின்னா என்ன. அதுக்கடுத்து 2020 கொஷின்லாம் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு இயல்பான பார்வையுடைய ஆண் நிறப்புடைய பெண்ணை மணக்கும் போது உண்டாகின்ற F1 F2 அந்த தலைமுறை குழந்தைகளின் நிலை என்னவாக இருக்கும், அதை பார்த்துருங்க. இப்போ ஹோலண்ட்ரிக் ஜீன், சரிங்களா? அது வந்து படிச்சிருங்க. அதேமாதிரி ஒற்றைமடிய இரட்டைமடிய நிலை ஹாப்ளோ டிப்ளாய்டி அப்படின்னு சொல்லும். அதுக்கடுத்து குறுக்கு மறுப்பு, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து மரபுக்கால் மரபு தொடரில் பயன்படுத்தப்படும் மரபு குறியீடுகளோட ஏதேனும் 4. லைனேஷனு. இந்த ஹோலண்ட்ரிக் பாருங்கள் ரிப்பீட்டடாக இருக்கும். அதேமாதிரி டவுன் சிண்ட்ரோம் நல்லா என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆண் தேனி 16 குரோமோசோம்களையும் அதே சமயம் பெண் தேனி 32 குரோமோசோம் கொண்டிருக்குன்னா அதுக்கான காரணம். இந்த குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தை பற்றி நல்லா பார்த்து வச்சுங்க, சரிங்களா? கேரட் டைப்பிங்னு வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இது இப்போ ரிப்பீட்டடாக அதிகமாக இருக்கும். அதேமாதிரி இந்த குறுக்கு மறுப்பு இதுவும் நல்லா படிச்சிருங்க. இடைப்பால் உயிரி மிகப்பெண்ணிலிருந்து வேறுபடுத்துக, இதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ஹீமோஃபிலியா, எரித்ரோபிளாட்டோசிஸ் ஃபியூட்டலிஸ், சரிங்களா? இது வந்து பார்த்து வச்சுங்க. இந்த மாதிரி நியூவாக எதனாச்சும் ஒரு நோய்கள் வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோம் இயல்பு மாற்றம், அல்லோசோமல் அப்னார்மாலிட்டிஸு, RH மரபு காரணி, இன மேம்பாட்டிலான முறை, மெத்தட்ஸ் ஆஃப் யூஜெனிஸ். அதுக்கடுத்து மரபு அடிப்படையில் மனிதன் ஏபிஓ பிளட் குரூப்பிங், ஏபிஓ வந்து நல்லா படிச்சுருங்க. அந்த RH காரணி ரிப்பீட்டடு. அதேமாதிரி ட்ரோசோஃபில்லா, இன மேம்பாட்டியல். ஸோ இந்த கொஷினும் வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 5th சாப்டரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு. படியெடுத்தல் என்றால் என்ன, ஓகசாகி துண்டங்கள், மரபணு குறியீடு பற்றி, மரபணு தொகுதி திட்டத்தின் இலக்குகள், இது வந்து அதிகமாக இருக்கும். டிஎன்ஏ ரேகை அச்சிடல் இதுவும் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி முதன்மை இழை, பின்தங்கு இழை, லீடிங் லேகிங், இது 2 நல்லா படிச்சுருங்க. அதேமாதிரி இங்கே பாருங்கள், மரபணு திட்டத்தின் இலக்கு, டிஎன்ஏ 5 மற்றும் 3 என குறிக்கப்பட்டுள்ள இதனை விளக்குக. அதுக்கடுத்து ஆர்என்ஏவுக்கும் டிஎன்ஏவுக்கும் வேறுபாடு 11லேயே நம்ம படிச்சிருப்போம். அதுக்கடுத்து இந்த 2 கொஸ்டின் பாருங்கள், இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். 22லையும் கேட்டிருக்காங்க, 23லையும் கேட்டிருக்காங்க. இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான், சரிங்களா? அந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அது வந்து எம்ஆர்என்ஏவுக்கு எழுதணும். அதேமாதிரி படியெடுத்தல் அழகின் திட்ட அமைப்பு வரைபடம், டிரான்ஸ்கிரிப்ஷனோட யூனிட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மரபணு குறியீடோட சிறப்பு பண்பு ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து படியெடுத்தல் நடக்கிறது, ஜோக்கப் மெனடு. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக இருக்கும். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பற்றி, ஜெனட்டிக் கோடு பற்றி இந்த லெசன் வரும்போது நல்லா படிச்சிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடு. மொழிபெயர்த்தல், டிரான்ஸ்லேஷனு, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எப்படி நடக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பண்புகள், இதுவும் ரிப்பீட்டடு. இந்த நியூக்ளியோசோம் உருவாகும் முறை இதுவும் நல்லா படிச்சிருங்க. இது 2 வாட்டி இங்கே பார்த்து கேட்டிருக்காங்க. மனித மரபணு திட்டம். ஸோ இந்த லெசன் வரும்போது மரபணு குறியீடு, மனித மரபணு திட்டம், அந்த நியூக்ளியோசோம் உருவாகும் முறை, இந்த இதெல்லாமே நல்லா படிச்சிருங்க. டிஎன்ஏ ரேகை அச்சிடுதல் இதெல்லாமே பாருங்கள். ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்.
ஸோ இந்த கொஷின்லாம் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின். அதே மாதிரி அந்த டிஎன்ஏட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வரக்கூடிய கொஷின். அதுக்கடுத்து சாப்டர் 6 பாருங்கள், குவி பரிணாமம் விரி பரிணாமம், இது வந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து செல்லியல் தனிமைப்படுத்துதல், ஒரு இனக்கூட்டத்தில் ஏஎல்லின் நிகழ்வின் அந்த ரேஷியோவை கொடுத்து கேட்கக்கூடியது. அதுக்கடுத்து பெறப்பட்ட பண்களின் மரபு கோட்பாடு, பரிணாம விலக்கு பயன்படும் என நீ நினைக்கிறாயா, அப்படி எனில் உனது கருத்தை நியாயப்படுத்து. இந்த தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயு, பெருந்திறன் மரபற்று போதல், இதெல்லாம் நல்லா பார்த்துருங்க. ஸோ இது இருக்கிறதுலே சிம்பிளான கொஷின், அவங்க சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க. இதுவுமே 2 வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள், ரிப்பீட்டடாக இருக்கக்கூடியது. அதுமாரி இந்த கொஷின்லாம் ரிப்பீட்டட் கொஷின், சரிங்களா? அது வந்து நல்லா பார்த்துருங்க. அதே மாதிரி எந்த பருவம் மீன்களின் பொற்காலம், எந்த பெருங்காலம் ஊர்வனத்தின் பொற்காலம், இது ரெண்டும் பார்த்து வச்சுங்க. மரபியல் சமநிலையை பாதிக்கும் 4 காரணி. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அது கோசர்வேட்டு, திடீர் மாற்ற கோட்பாடு, திடீர் மாற்றம்லாம் அதிகமாக கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி லாமார்க்கு இந்த கோட்பாடு, சரிங்களா? இது வெறுமே ரிப்பீட்டட் கொஷின். அதேமாதிரி இதெல்லாம் பாருங்கள், ரிப்பீட்டட் கொஷின் நிறையா இருக்கும். அதேமாதிரி டார்வின் கோட்பாட்டிற்கான எதிர்கருத்துக்கள் அதெல்லாமே நல்லா பார்த்துருங்க. அதேமாதிரி இந்த ஒப்பீடு வயது, ரிலேட்டிவ் டேட்டிங், அப்சல்யூட் டேட்டிங், இதை வந்து நல்லா பார்த்துருங்க. டார்வின் குருவிகள், ஸோ இந்த பாறையான கொஷினை நல்லா பார்த்துங்க. இதை வேணால் 2 வாட்டி கேட்டிருப்பாங்க. ஏஇ எமர்சன் படிச்சுருங்க. அதேமாதிரி இந்த எதிர்கருத்துக்கள் எல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து யூரா மில்லர், ஹார்டி வெயின்பர்க்கு, இந்த கொஷின்லாம் நல்லா பாருங்கள். இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கடுத்து எதிர்கருத்துக்கள், இதுவும் பாருங்கள், இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். இயற்கை தேர்வு, அது வந்து பார்த்துருங்க. அது அந்த கரும்புள்ளி அந்து பூச்சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க, சரிங்களா? அதுக்கடுத்து டார்வின், இயற்கை தேர்வு, தனிமைப்படுத்துதல், இதெல்லாமே பார்த்துருங்க. 7th லெசன் நோய்களை பற்றி நமக்கு எப்படியான மாற்றி மாற்றி கேட்பாங்க. காலாசார் பார்த்துருங்க. அந்த நோய் காரணி கொடுத்துட்டு காலரா, சிக்கன் குனியா, சாதாரண சளி, இதுக்கான நோய் காரணி கேட்டிருக்காங்க. மலேரியா அதோட டைப்ஸு, இந்த சாதாரண சளி இதுவும் 2 வாட்டி கேட்டிருப்பாங்க. இங்கே காலாசார் ரிப்பீட்டட் கொஷின். அமீபியாசிஸ் பற்றி படிச்சிருங்க. 3 மார்க்ஸ் பாருங்கள், ஏவியேனும் 3 வைரஸ் நோய். அதுக்கடுத்து மது பழக்கம், இந்த வாட்டி இந்த கொஷினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஜென்ரலாகவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மலேரியா, அதேமாதிரி போதை, இந்த கொஷின் பாருங்கள், இதெல்லாமே ரிப்பீட்டடு, சரிங்களா? காலாசார் வந்து 3 வாட்டி கேட்டிருக்காங்க. சீதபேதி பாருங்கள். அதேமாதிரி அவங்க ஒரு அட்டவணை கொடுத்துருவாங்க. அந்த அட்டவணையை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். என்ன நோய் காரணி, அந்த அம்மை நோய், அதுக்கான காரணம், ஏற்படுத்தும் பகுதி, சரிங்களா? நோய் ஏற்படுத்தக்கூடிய பகுதி, இதெல்லாமே நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அதிகமாக பரவக்கூடிய 2 புழுவின நோய், பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிள் நல்லா பார்த்துங்க, அது வந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த பாக்டீரியா நோய், இதெல்லாம் பார்த்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவே ரிப்பீட்டடாக இருக்கும், பிளாஸ்மோடியம் அதிகமாக கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து புரோட்டோபிளாஸ் நோய், மது மற்றும் போதை அதிகமாக வரையறையின்றி பயன்படுத்தினால் என்ன நடக்கும், அது நலமுடன் வாழ என்ன பண்ணணும், அது வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 8th லெசனு மந்தமான பெறப்பட்ட நோய் தடைக்காப்பிற்கு ஊக்கித்துளங்கள், வேதிய நாடுவடுகள், கெமிக்கல் மீடியேட்டர்ஸு, வீக்கத்தின் போது, இந்த கொஷின் நல்லா பார்த்துங்க, இது வந்து ரிப்பீட்டடில் இருக்கும். மனித உடம்பின் பாதுகாப்பில் உமிழ்நீர் எவ்வாறு இருக்குது, எப்பிடோப்னா என்ன, பேராடோப்னா என்ன, அது பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஒரு தைமஸ் செயல் நலிவுற்றுதாக கற்பனை செய்க, எந்த வகையான விபரீதமான விலைகளை அக்குழந்தை எதிர்கொள்ளும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் வந்து இது டெலீட் ஆகிடுச்சு, நான் வந்து கமெண்ட்டில் வேணால் சொல்கிறேன். அதுக்கடுத்து இம்யூனோகுளோபின், அதிகமாக இம்யூனோகுளோபின் தான் கேட்டிருப்பாங்க. அதனால் 8th லெசன் வரும்போது இம்யூனோகுளோபினை நல்லா படிச்சுங்க. எய்ட்ஸ் ஒரு நோய் அல்ல, ஆனால் அது மற்ற உயிரினங்கள் தாக்குவதற்கு உதவி பெறுகின்றன. ஏன்? மேல் பூச்சாக்கம், அதேமாதிரி மேல் பூச்சாக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், இம்யூனோகுளோபினும் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி ஹெச்ஐவி பற்றின கொஷினை என்ன பண்ணுறங்க, நல்லா படிச்சுருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நிணநீர் முடிச்சு நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. ஆக்டிவ் பேசிவ் இம்யூனிட்டி, இயல்பு நோய் தடைக்காப்பு நம் உடலை எவ்வாறு பாதுகாக்கிறது, இம்யூனோகுளோபின் பாருங்கள், இது வந்து நல்லா படிச்சுங்க. அதேமாதிரி முதல் நிலை 2ஆம் நிலை தடைக்காப்பு, இதுவும் நல்லா படிச்சுங்க. இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். அதேமாதிரி செயலாக்க மந்தமான நோய் தடைக்காப்பு, ஆக்டிவ் பேசிவ் சொல்லணும், இந்த கொஷின் நல்லா படிச்சுருங்க. அதுக்கடுத்து இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு, இதுவும் பாருங்கள் ரிப்பீட்டடு. தடுப்பு மருந்து பற்றி நல்லா படிச்சுருங்க, சரிங்களா? 5 மார்க்ஸில் அதிகமாக இம்யூனோகுளோபின் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, அது பார்த்துருங்க. ஸோ 9th லெசன், ஸோ நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சுவாலஜியில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுறேங்க. உதாரணத்துக்கு 80, 70, 90 எவ்வளவோ அதை கமெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த கமெண்ட் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அட்மின் நம்பர் இருக்கும், அதுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பிடிஎஃப் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஷேர் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி
இம்பார்ட்டன்ட் கொஷனுக்கு ஜிபே பண்ண கூட ரெடியாக இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோ நீங்கள் எடுக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான பிடிஎஃப்பை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. நம்ம 6 to 9th இருக்குது, 10th 11th 12th நீங்கள் எந்த குரூப்பில் சேர விரும்புகிறீங்களோ ஜாயின் பண்ணுறங்க. அதோட அட்மின் நம்பருக்கு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இது பாருங்கள், சைமாலஜி எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி உயிரிய தீர்வு. ஸோ இந்த 9th லெசன் வந்தோன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடாக இருக்கும். இங்கே பாருங்கள், உயிர் எதிர்ப்பு பொருள், மறுபடியும் சைமாலஜி, உயிர் எதிர்ப்பு பொருள் அதிகமாக இருக்கும். சரிங்களா, நுண்ணுயிர் உற்பத்தி செய்யப்படும் அந்த நுண்ணுயிர் கலன் எல்லாமே நல்லா பார்த்துருங்க. 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தொழில்துறை ஆட்கள் நுண்ணுயிர் எரிபொருள் மறுபடியும் அதே தான் வரும். இடையநல்லா, நொதிகலன், பால் எவ்வாறு தயிராக மாறுது, கிராமப்புறங்களில் உயிரிய வாயு உற்பத்தி. இங்கே பாருங்கள், சைமாலஜி சூப்பர் பாக்கு, உயிரிய தீர்வு, மெத்தனோஜென்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காது. நமக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. அந்த தொழில்துறை ஆள்கள் நுண்ணுயிர் எரிபொருள் கலன் இது பார்த்துருங்க. ஸோ 10th லெசனில் 2 மார்க் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தடுப்பூசி, விரும்பிய பண்புகளை கொண்ட விலங்குகளை எந்த நவீன உயிர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கலாம், அது வந்து பார்த்துருங்க. பிசிஆரை பற்றி இருக்கக்கூடிய கொஷினு, ஹெச்ஐவி பற்றி. ஸோ நம்ம சொல்லக்கூடிய கொஷினில் ஏதாவது கொஷின் சேஞ்ச் ஆகி இருக்கலாம். ஏன்னா அது வந்து டைப் பண்ணும்போது மாறி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தண்டு செல்கள் என்பவை மருத்துவத்துறையில் அதன் பங்கு. தண்டு செல்லை பற்றி அதிகமாக படிச்சிருங்க. அதே மாதிரி இந்த மல்டி பொட்டன்சி, ஒலிகோ பொட்டன்சி நிறையா இருக்கும். அந்த ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் மாதிரி போட்டு நிறையா இருக்கும், ஒரு 4 இருக்கும், அதை நல்லா படிச்சிருங்க. ரோசி பற்றி படிச்சிருங்க. பிசிஆர் பற்றி வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதே மாதிரி இந்த மரபணு மாற்றப்பட்ட விலங்கு, அதோட நன்மை தீமை, இதெல்லாமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதே போல் இந்த உடல் செல் மரபணு சிகிச்சை, இனச்செல் மரபணு சிகிச்சை, அது நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் 10வது கேள்வி 9வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின், அந்த மாதிரியும் நமக்கு கேட்பாங்க, அதை பார்த்துருங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள், பிசிஆரை பற்றி இருக்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா, அது எப்படி யூஸ் ஆகுது, இன்சுலின், ஹியூமுலினை பற்றி படிச்சிருங்க. பிசிஆரை பற்றி தான் என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதனால் பிசிஆரை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதேமாதிரி நகலாத்தின் சாதக பாதங்கள் வந்து அதிகமாக இருக்கும். மறுசேர்க்கை இன்சுலின் இதை பற்றி அதிகமாக பார்த்துருங்க. சரிங்களா, ஏன்னா இதுதான் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக இருக்கிறது. அதேமாதிரி இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கான கொஷினும் பார்த்தீங்கன்னா பிசிஆர் தான். நமக்கு அந்த டீட்டெயிலாக படித்த ஆன்சர்ஸில் பார்த்தா இருக்கும். சரிங்களா, அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 11th லெசனில் சரிங்களா 2 மார்க்ஸ் பாருங்கள், மண்ணின் தோற்றம், இந்த மண்ணை பற்றி நல்லா படிச்சிருங்க. அதேமாதிரி புதிய சூழலுக்கு இணங்கக்கூடிய நிலவாழ் உயிரினங்கள் பற்றி நல்லா படிச்சுங்க. நீர்வாழ், நிலவாழ், அது ரெண்டுமே அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் ரிப்பீட்டடு. அதேமாதிரி பிறப்பு வீதம், இறப்பு வீதம் அதிகமாக கேட்டிருப்பாங்க. இந்த உதவி பெறும் வாழ்க்கை பாருங்கள், எங்கேயும் ரிப்பீட்டடு கொஸ்டின். அதுக்கடுத்து இந்த யூரி தெர்மல், ஸ்டீனோ தெர்மல், இந்த கொஸ்டின்லாம் அதிகமாக கேட்பாங்க. பாட்னிலையும் கேட்பாங்க, சுவாலஜியில் வரும். அதேமாதிரி குளிர் உறக்கம், கோரை உறக்கம் பார்த்துங்க. இந்த பிறப்பு வீதம், இறப்பு வீதம் இங்கே பாருங்கள், இதோட 4 வாட்டி கேட்டுட்டாங்க. சரிங்களா, பெர்க்மான் விதி, உயிர் தொகையின் பண்பு, உயரமான மலைப்பயிர் செல்லும் சில நாட்களுக்கு தங்களை எவ்வாறு அச்சுறுத்தலுக்கு ஏற்ற மாற்றிக்கிறாங்க. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நீரோட பண்பு, மண்ணோட பண்பு நல்லா பார்த்து வச்சுங்க, அதெல்லாம் அதிகமாக கேட்குறாங்க. இனக்கூட்ட பரவல், சிற்றங்களுக்கான சார்பு, இந்த கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க. இதெல்லாம் பாருங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டின். அந்த 6, 7, 8 எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆர் தேர்வு, கே தேர்வு படிச்சுங்க. வெப்பநிலை கேட்ட தகவமைப்பு, அதன் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற தகவமைப்பு, ஸோ அதெல்லாமே பாருங்கள். அந்த வளர்ச்சி, அதோட வளைவு. அதுக்கடுத்து 12th லெசன் வந்தீங்கன்னா இந்த சிவப்பு பட்டியலில் நல்லா படிச்சிருங்க. அதேமாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயிர் பல்வகைத்தன்மை, இது வந்து அதிகமாக கேட்கக்கூடியது. இந்த அழியும் நிலை, மற்ற இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடில் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே ரிப்பீட்டடே இருக்கும். சரிங்களா, செந்திர புத்தகம், இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுக்கடுத்து ஜென்ரலாக கிரியேட்டிவான கொஸ்டின்ஸ் இதில் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த அழிவு நிலை சிற்றினம், இந்த இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின். 5 மார்க்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 9 இயரில் 5 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த உயிரிய பல்வகைத்தன்மை இருப்பதற்கான காரணம் இதுதான் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி பாதுகாப்பீங்க, அந்த மாதிரியான கொஷின் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ரிப்பீட்டடாக இதுதான் இருக்கும். சரிங்களா, அதேமாதிரி இது வந்து லாஸ்ட் இயர் கேட்ட கொஷினு. நீங்கள் எப்படி என்ன ரீசன்னால இது எல்லாமே அழியுது, அந்த மாதிரியான கொஷினும் இருக்கும். சரிங்களா, அதனால் நல்லா பார்த்துருங்க.
லாஸ்ட்டாக 13வது லெசன் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸும் கண்டிப்பாக அதில் நமக்கு கேட்டே இருக்காங்க. இயற்கை வேளாண்மை பற்றி இருக்கக்கூடிய கொஸ்டின், இந்த மிகை உணவோட்டம் இது வந்து என்ன பண்ணுறங்க, நல்லா படிச்சிருங்க. ஏன்னா அதுதான் அதிகமாக வருது. அதேமாதிரி நெகிழியை பற்றி வரக்கூடிய கொஸ்டின், வேளாண் வேதிப்பொருட்கள். ஸோ இந்த கொஸ்டின்லாம் என்ன பண்ணுங்கள், நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த விரிவாக்கம் தரத்து, பசுமை இல்லை விளைவு இல்லாவிட்டால் பூமி எவ்வாறு இருக்கும், அதை பற்றி 5 மார்க்ஸ் வந்து எவ்ரி இயர் இதில் ஒன்று கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 மார்க்ஸ் 8 இயருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மிக உணவோட்டம், மாசுபடுத்தி, மருத்துவ கழிவு, கழிவு நீரை வந்து எப்படி சுத்தம் செய்வீங்க அது எல்லாமே பார்த்துருங்க. இங்கே கதிர் இருக்குது, இங்கே ஒலி மாசுபாடு, அதுக்கடுத்து காற்று மாசுபாடு எப்படி வந்து தடுக்கலாம், கழிவுநீர் சுத்திகரிக்கப்படும் நிலைகள், இந்த மாதிரியான கொஸ்டின் இருக்குது. இது எல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் 3 மார்க், 5 மார்க் அண்ட் 2 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் அட்மின் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அதை வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஆல்.